வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் பண்ண போகிறோம். அதாவது ஐஎம் டைப் இயர்ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆடியோ இன்ஜினியர்ஸ் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொருள். ஐஎம் டைப்னா நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் அதோட வித்தியாசம். அதாவது நார்மல் ஹெட்ஃபோனுக்கு இதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இப்போ நம்ம கையில் இருக்கிறது டென்சூவோடைய வானர் எஸ்ஜி. அதாவது எஸ்ஜிங்கிறது ஹிட்டான ஒரு பொருள். அதாவது இதுக்கு முந்தைய வெர்ஷன். இப்போ கையில் இருக்கிறது ரெண்டாவது வெர்ஷன், அதாவது டென்சூவோட வானர் எஸ்ஜி 2. அதாவது இது ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அப்பவும் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று கூட கொலாபரேட் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. இப்போவும் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றும் டென்சூ சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இந்த வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க, வானர் எஸ்ஜி 2ங்கிற பேரில். இதை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பேக் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வேணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கை பிரிப்போம். பேக்கை நம்ம ஓப்பன் பண்ணும்போது பேக்கிங் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா இது வந்து லிமிடெட் எடிஷன், எப்பவும் கிடைக்காத ஒரு பொருள். ஸோ இப்போ பேக்கை நம்ம பிரித்தோம்னா இங்கே பாருங்கள், டாப்பில் பார்த்தீங்கன்னா பட் இருக்குது. இந்த பட்டை நாசுக்கா வெளியே எடுத்து ஒதுக்கி வச்சிட்டோம்னா இன்னொரு குட்டி பாக்ஸ் 2 தந்துருக்குறாங்க. ஒரு பாக்ஸை நம்ம பிரித்து பார்த்தோம்னா இந்த இயர்பட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 பின் டிட்டாச்சபிள் கேபிள் வந்து தருவாங்க. எல்லா ஐஎம் டைப் இயர்ஃபோன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து நமக்கு டைப் சியில் வருது. ஸோ இப்போ வரக்கூடிய ஃபோன் எல்லாமே டைப் சினால நான் இந்த வேரியன்ட் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த டைப் சி 2 பின் டைப் சி டிட்டாச்சபிள் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு பேக் இருக்குது. அதை நம்ம பிரித்தோம்னா அதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இயர் டிப்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளோ தான் அன்பாக்சிங்கில் உங்களுக்கு வரும். இனி வந்து உங்களுக்கு இந்த இயர்பட்டை காமிக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ராயலாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நண்பா, இயர்பட் பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். டெக்னாலஜி வைஸ் சில விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 10 mm டைனமிக் டிரைவர் தந்துருக்காங்க, வித் பெட் டைப்ரமோட வருது. இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸில் இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பின் டிட்டாச்சபிள் கேபிள் வந்து உங்களுக்கு சில்வர் பிளேட்டட் OFCயோட உங்களுக்கு வருது. அவுட்புட் வந்து ஓரளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இப்போ இருக்கிறது டைப் சி பின்னில் தான் உங்களுக்கு வருது. இதில் உங்களுக்கு புல்டின் டாக்கும் இருக்குது, மைக் இருக்குது. ரிமோட் பார்த்துருப்பீங்க அன்பாக்ஸ் பண்ணும்போது, அதோட கேபிள்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா அது கூட உங்களுக்கு ரிமோட்டெல்லாம் வந்துச்சு. தென் இதோட செல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 3D பிரிண்டட் செல். ரொம்ப அட்ராக்டிவாக, அதாவது யூனிக்காக தந்திருக்காங்க. அதாவது அதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க லிமிடெட் எடிஷன் சொல்லிட்டு. இது மெயினாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து இதுக்கு முந்தைய வெர்ஷன் செம ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய ஆடியோ இன்ஜினியர்ஸ் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்தனால, அதாவது 2000 ரூபாய்க்கு கீழே தான் இந்த ப்ராடக்ட்லாம் இருந்துச்சு. அதுவும் லிமிடெட். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு கீழே தான் வருது. அதுவும் லிமிடெட் எடிஷனில் கொடுத்துருக்கனால நிறைய பேர் இது மேலே வந்து ஆர்வம் காட்டுறாங்க. அது ஒரு மெயினான ஒரு ரீசன். இதை வந்து நம்ம இன்னும் ரொம்ப ஆழமாக போய் பார்த்தோம்னா இதை வந்து நார்மல் யூசர்ஸும் இப்போ நீங்கள் வாங்கலாம். ஏன்னா ஆடியோ இன்ஜினியர்ஸ் வந்து எதுக்கு வாங்குவாங்கன்னா அவங்க அந்த ஆடியோ விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஒவ்வொரு ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய அவுட்புட் அவங்களுக்கு தனித்துவமாக தெரியும், இதில் இருந்து அந்த ரிசல்ட் வருதுங்கிறத. அதை தனித்துவமாக நார்மல் ஹெட்ஃபோனில் வந்து நம்ம கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயம் இது மூலிமா கேட்கலாம். ஸோ அதனால தான் ஆடியோ இன்ஜினியர்ஸ் இது மேலே வந்து அதிகம் ஆர்வம் காட்டுவாங்க, இது மேலே கொஞ்சம் அடிமையாக இருப்பாங்க. ஸோ இதான் மெயினான ரீசன். ஸோ அதுவும் கம்மி ரேட்டில் வாங்கும்போது ஆர்வம் எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும். நார்மல் யூசர்ஸும் பார்த்தீங்கன்னா இதை தேடி போகிறாங்க. அதாவது எல்லாரும் நார்மல் ஹெட்ஃபோனை கேட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் ஆட்கள் வந்து ஐஎம் டைப் இயர்ஃபோனை நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்காக நம்ம சேனலில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் ரிவ்யூ பண்ணுறது. நண்பா, இதுக்கப்புறம் இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. வோக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. அப்புறம் பேஸ் எல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்குது. ட்ரபிள் வந்து இதுக்கு முந்தைய வெர்ஷனை விடவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இதில் சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பாப் சாங் வந்து கேட்குறது நல்லா இருக்குது. அப்புறம் பில்டு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருந்து, அப்புறம் யூனிக்கான ஒரு டிசைன், அதாவது 3D பிரிண்டட் ஷெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது காமிச்சிருப்பேன். தென் இதில் நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குது. பாட்டு கேட்குறது ரொம்ப கிளியராக இருக்குது, வோக்கல்ஸ் உட்பட. அப்புறம் டிட்டாச்சபிள் கேபிள் வருது, வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா 2000 ரூபாய்க்கு கீழே வந்துட்டு டைப் சியில் டேக்கோட வருது, அதாவது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டரோட வருது. ஸோ அது வந்து இதில் இன்னொரு பாசிட்டிவாக இருக்குது. 2000 ரூபாய் பட்ஜெட்டில் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒர்த்தபிளான ஒரு பொருள், அந்த மாதிரி தான் தோணுது. அப்புறம் இது வந்து டைப் சி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன பிளக் வந்து தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் தந்திருக்காங்க இந்த லிமிடெட் எடிஷனில். அதுக்கப்புறம் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பஞ்சியாக இல்லை. ஸோ அந்த விஷயம் தான் எனக்கு வந்து இதில் ரொம்ப பஞ்சியாக இல்லை. ஸோ அதான் நெகட்டிவாக இருக்குது. வேறு எதுவும் நெகட்டிவாக தோணலை. மீதி கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ஆடியோ இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நார்மல் யூசர்ஸ் நீங்கள் நார்மலான ஒரு இயர்ஃபோனில் பாட்டு கேட்குறீங்கன்னா இன்னும் அப்கிரேட் ஆகி ஒரு ஆடியோ இன்ஜினியர்ஸ் பாட்டு எந்த மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் உணரணும்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லிக்கலாம். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஒரு சாமானிய மக்கள் வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் இருக்குது. ஏன்னா இந்த ஆடியோ இன்ஜினியர் ஸ்பெஷலாக பயன்படுத்தக்கூடிய பொருள் 2000 ரூபாய்க்கு கீழே வருது.
ஸோ அது அப்படி பார்க்கும்போது இது நல்ல ஒரு பொருள் தான். இது தேவைப்பட்டால் பை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன். ஏன்னா நார்மல் ஹெட்ஃபோனுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஆடியோ இன்ஜினியர்ஸ்க்கு அது தெரியும். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து வரக்கூடிய அவுட்புட்டை தனித்துவமாக ஒவ்வொன்றா வந்து அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஸோ நான் ரொம்ப லாங்காக இதை போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ தான் இதை ஷார்ட்டாக நான் முடிச்சிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் வந்து கீழே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில். கீப் சப்போர்ட்டிங்.